ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் என்கே. இது என்கே வியூ. நான் வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் எனக்கு சேர்த்து வெல்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட கதையை எப்படி சொல்லலான்னு பார்த்தா, கதை இல்லை, இருந்தாலும் இது ஒரு கேங்ஸ்டர் படம். இருந்தாலும் கேங்ஸ்டர் படத்தை எப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதோ எடுக்க முடியாதோ அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டம்ப்டாக தான் இது இருக்குது. இருந்தாலும் மணிரத்னம் இப்போ கதையிலேருந்து இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து பார்த்தோம்னா இது ரொம்ப பிலோ ஆவரேஜ் படமாக தான் இருக்குது. மற்றபடி இதில் ஒரு டீட்டெயிலிங்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கமல்ஹாசன் அவருடைய கதை சொல்லணும். அதுக்கு அவர் கொடுத்த அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த கதையவே உருவாக்குனதாக சொன்னாங்க. அந்த பாயிண்ட்லேருந்தே பார்த்தோம்னா நமக்கு அப்போவுமே கனெக்ட் ஆகலை. ஏன்னா அது என்ன ஒரு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் போவோம், அதே தான் நடந்துகிட்ருக்குது. மற்றபடி இது பெருசாக இந்த டீசர் ட்ரெய்லர் வந்தப்பயே இந்த மாதிரி தான் கதை இருக்குன்னு நினச்சது அப்படியே தான் இருக்குது. இதில் இந்த நம்மளுடைய எந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டு எதுவுமே கிடையாது அந்த படத்தில். அதுக்கு இவ்வளோ பெரிய இதில் நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் தரக்கூடிய எந்த ஒரு சீனும் எந்த ஒரு சீக்வன்ஸுமே இதில் காட்டப்படாது. பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ஒருத்தருடைய காஸ்டிங் எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க, ஃபேமஸ் ஆனவங்க, பயங்கரமான செலிப்ரிட்டிஸ், பயங்கர லெஜண்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க கேரக்டர்லாம் டீட்டெயிலிங் இல்லையோ. ஒரு கேங்ஸ்டர்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு எந்த டீட்டெயிலிங்குமே இல்லை. எல்லாருமே சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திராணி இப்போ யார், நம்ம அமருக்கா இல்லை ரங்கராய சக்திவேலா, யார் இந்திராணியை யார் கூட வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கதையில் கடைசியில் வரைக்கும் பார்த்தா அந்த ஒரு நோக்கம் தான் பெரிய நோக்கமாக தெரியுது. இருந்தாலும் ஃபன்னி சைடாக இருந்தாலும் அது ஒன்று தான் படத்துலேயே கொஞ்சம் கதையிலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்த சீனாகவும் இருக்குது. இருந்தாலும் மற்றபடி மெயின் கதையில் அவங்களுக்கு பெருசாகவே எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஒரு காரணமே இல்லாமல் ஒரு கொலை, அதுக்கு ஒரு ரிவெஞ்சு, அதில் ஒரு இது இல்லை, ஒரு பழைய படத்தோட மிக்சிங் இதில் தென்படுது. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு நல்லாவே போச்சுன்னே சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன இது இன்ட்ரோ எல்லாத்தோடைய டீட்டெயிலிங்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிறையா படத்தோடைய மிக்சிங் நமக்கு தெரிஞ்சு. நாயகனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டுலேருந்தே இருக்குது. நாயகன்லேருந்து அடுத்து விருமாண்டி சீனாக இருக்கட்டும், எல்லாத்தோடைய ரெஃபரன்ஸையும் சேர்த்து ஒவ்வொரு சீனாக வச்சு கடைசியில் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் செகண்ட் ஆஃபில் ஃபுல்லாகவே ஒரு நோக்கமே இல்லாமல் போய் கதையை முடித்த மாதிரி தான் இருக்குது, ஐடியாவே இல்லாமல். அதே மாதிரி அதில் கொஞ்சம் ரசிக்கும்படியான சீன் என்னென்னா, மணிரத்னத்துடைய அந்த ஒரு லவ் போர்ஷன்லாம் எல்லாமே ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும். அதில் இதுலேயும் அந்த அபிராமி கமல் அவருடைய போர்ஷன்லாம் விருமாண்டி ஸ்டைலில் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி த்ரிஷா கமல் வர சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. இடையில தான் அமர் மறுபடியும் எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லை. அது கொஞ்சம் வேல்யூ அது கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தா சிம்பு கேரக்டருக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்கு. சிம்புவோட கேரக்டருமே கொஞ்சம் டவுனாக எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லா கேரக்டருமே டவுனாக தான் இருக்குது. இதில் அவர் சொல்லி மட்டும் ஒன்றும் இது இல்லை. இதில் நம்ம கடைசியில் நம்ம ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக் பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஒரு 2-3 வாரமாகவே நல்ல இந்த சாங்கெல்லாம் கேட்டு நம்ம ஃபுல் வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். முத்தமலை ஒரு 4 டோஸ் டெய்லியும், மௌமாரா ஒரு 2 டோஸ், விண்வெளி நாயகா ஒரு டோஸ்னு டெய்லி டோஸ் எடுத்துகிட்டு இருந்தவங்க நம்மளை போய் பார்த்தா ஃபுல்லாகவே ஃபுல் ஓவர் டோஸ் ஆகித்தான் கிடக்குது. பட் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கு உண்டான பிளேஸ்மெண்ட்டும் அதே மாதிரி அந்த பாட்டுக்குண்டான ஒரு இதே இல்லை. அந்த கதையில் கதைக்கேற்ற பாட்டாக இருக்குது, பட்டு உள்ளே எதுவுமே இணைக்க முடியாத மாதிரியே, எதுவுமே அதோட டச் ஆகாத மாதிரியே இருக்குது. மியூசிக் ஒர்க்கும் பாட்டு நல்லா இருக்குது. இருந்தாலும் அதை கொஞ்சம் இன்னும் என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி கதையாகவும் திரைக்கதையாகவும் மாறினது சொல்ல முடியாது. இட்ஸ் அ வெரி பிலோ ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளே.
ஃப்ரம் தி லெஜண்ட் மணிரத்னம் அண்டு கமல்ஹாசன். ஸோ இந்த படம் வந்து கேங்ஸ்டர் படத்தை வந்து பல உல்டாக்கெலாம் மாற்றி பழைய பட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு மறுபடியும் அதை ஒரு படமாக எடுத்து பெரிய ஸ்டார் காஸ்டிங் வச்சு. ஆனால் விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷுவலும் அந்த இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுலேயும் வந்து நம்ம இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் என்ன பழக்கம் வேறு அந்த கமலே வந்து இல்லாமல் போய் மறுபடியும் வேறு ஒரு ஏதோ ஒன்று கதை வந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல். மறுபடியும் திடீர்னு எந்திரிச்சோன்னே அண்டர்டேக்கரில் மல்லாக்கா எந்திரிப்பா, இவர் குப்பரக்க எந்திரிச்சோன்னே நம்ம அடுத்து விவேகம் படம் ஞாபகம் வந்துச்சு. அந்த ரெஃபரன்ஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. என்னங்கடா இப்படி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு. அது இந்த ஏஜில் இப்போ தான் இந்தியன் 2லேருந்து இதெல்லாம் நம்ம ஓட்டி தள்ளி வெளியே வந்தால் மறுபடியும் அதவே திருப்பி எடுத்து வச்சு ஒன்றுமே ஆக மாட்டேங்கிறவருக்கு. என்ன பண்ணாலும் எதுவுமே சாகவே மாட்டுறாங்க. புல்லட் அடி வாங்குது, பில்டிங் மேலே வருது, எதுவுமே ஆகலை. கடைசியில் சிம்புக்கு குண்டு பட்டுச்சானே தெரில, ஆனால் ஆள் போயிட்டேன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பிளேலேயும் வந்து ஒரு ஹீரோனா இருக்கலாம் கடைசி வரைக்கும், இருந்தாலும் ஒரு லாஜிக் இல்லாமல் எடுக்கலாம் கமர்ஷியல் படம். ஆனால் இந்தளவுக்கு இருந்தால் எப்படி மக்கள் வந்து அதை நம்புவாங்க? அதனால தான் இப்போ ரொம்பவே ஆவரேஜான படமாக தான் இது ரொம்பவே இருக்குது. இதனால் மியூசிக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பாட்டுமே நல்லாயிருக்கு, பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. இருந்தாலும் படம் வந்து இவ்வளோ ரைட்டிங்கில் இருந்தோ சரி, மேக்கிங்கோ இல்லை வேறு ஏதோ என்ன இதுன்னு தெரில, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒவ்வொரு மணி சார் படம்னாலே வந்து ஒவ்வொரு அந்த டைலாக்கே இல்லாமல் அந்த சீனே பேசும். இதில் என்னென்னா இவர் கமல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஒவ்வொரு இதில் இந்த பிக் பாஸில் அவர் பேசுகிற மாதிரியே படம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்தியன் 2லேயே அப்படி தான் பண்ணார். இதுலேயே அதேமாரி தான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இதையும் பேசி ரொம்ப டைலாக்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நிறையா பிளாட், நிறையா ஒரு சீன் வந்து மிஸ் ஆன மாதிரியும், ஏதோ ஒரு வெறுமை படத்தில் முடிச்சுட்டு வந்தால் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு இது வந்து நமக்கு ஒரு ஏற்படுது. இதுதான் தக் லைஃப், தக்கான லைஃப் தான் நினைக்கிறேன். ஒரு முக்கோண காதல் கதை கேள்விப்பட்டிருப்போம், முக்கோண காமக்கதை மாதிரி அவர் கிரியேட் பண்ணி கடைசியில் கேங்ஸ்டர் படமாக அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு நல்ல ஆல்பம் சாங்லாம் கொடுத்து தயாரிக்கப்பட்டது தான் தக் லைஃப். தேங்க்யூ கைஸ், திஸ் இஸ் என்கே தி என்கே வியூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys.